சுவாமி விவேகானந்தரின் சிந்தனைகள். வேதாந்தத்தின் ஒளியையும் வாழ்க்கை முறைகளையும் வீட்டுக்கு வீடு எடுத்து செல்லுங்கள். ஒவ்வொருவரிடமும் மறைந்திருக்கும் தெய்வீகத்தன்மையை அதன் மூலமாக வெளிப்படுத்துங்கள். உங்களுடைய நரம்புகளுக்கு முறுக்கேற்றுங்கள். நமக்கு தேவை இரும்பை போன்ற தசைகளும் எஃகை போன்ற நரம்புகளும் தான். காலமெல்லாம் அழுது கொண்டிருந்தது போதும். இனி அழுகை என்ற பேச்சே இருக்கக்கூடாது. சுய வலிமை பெற்று மனிதர்களாக எழுந்து நில்லுங்கள். இன்றைய இளைய தலைமுறையை சேர்ந்தவர்கள், நவீன தலைமுறையை சேர்ந்தவர்கள் ஆகிய உங்களிடம்தான் என் நம்பிக்கை இருக்கிறது. இவர்களிடமிருந்தே என் தொண்டர்கள் தோன்றுவார்கள். சிங்கங்களைப் போல அவர்கள் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார்கள். நான் என் கருத்தை வகுத்து அதற்காக என் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறேன். இந்தியா முழுவதும் இந்த கருத்துக்கள் பரவும் வரையிலும் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இந்த அரிய கருத்துக்களை பரப்பிக்கொண்டே செல்லுங்கள். தங்களுடைய தாய்நாட்டின் நன்மைக்காக எல்லாவற்றையும் துறக்கவும் தங்களுடைய உயிரை தியாகம் செய்யவும் கூடியவர்களாக ஒரு சில இளைஞர்களே நமக்கு தேவை. முதலில் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் நல்ல முறையில் உருவாக்க வேண்டும். அதன் பிறகுதான் ஏதாவது உண்மையான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு நல்ல லட்சியத்துடன் முறையான வழியை கைக்கொண்டு தைரியத்துடன் வீரனாக விளங்கு. நீ மனிதனாக பிறந்திருக்கிறாய். நீ வாழ்ந்து மறைந்ததற்கு உன் பின்னால் ஓர் அழியாத அறிகுறி எதையாவது விட்டு செல். எனது அருமை குழந்தைகளே, முன்னேறி செல்லுங்கள். பரந்த இந்த உலகம் ஒளியை வேண்டுகிறது, அதை எதிர்பார்க்கிறது. இந்தியா மட்டும்தான் அத்தகைய ஒளியை பெற்றிருக்கிறது.